வணக்கம். இனியவை குரல் அதிகாரத்தின் 10வது குரலை இன்று காண இருக்கிறோம். இந்த 9 குரல்லையுமே இனிய சொற்கள் இனிய சொற்கள் இனிய சொற்கள் அப்படின்னே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ இனிய சொற்கள் எது மாதிரியானவை? பழங்கள் போன்றவை. இனிய சொற்கள் நல்ல சுவையான பழங்கள் போன்றவை. எல்லா வார்த்தையுமே நம்மளுடைய அகராதியில் இருக்கிறது. நல்ல சொற்கள் இருக்கின்றன, கடுமையான சொற்கள் இருக்கின்றன, கொடுமையான சொற்கள் இருக்கின்றன, ஆவேசமான சொற்கள் இருக்கின்றன, அசிங்கமான சொற்களும் இருக்கின்றன. எல்லா சொற்களுமே இருக்கின்றன. ஆனால் அவை எல்லாம் இனிய பழத்தின் சுவையை போன்றவை கிடையாது. இனிய சொற்கள் மட்டுமே பழங்களை போன்றவை. மற்றதெல்லாம் என்ன? காய்க்கு சமமானவை. எந்த ஒரு இதுலேயுமே ஒரு காயை சுவைத்தால் அது நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது. காயை சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஒன்று துவக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும், இல்லைன்னா நாக்கில் ஒட்டும் இல்லையா? அதனுடைய உண்மையான சுவை நமக்கு தெரிவதில்லை. அப்போ அதை சுவைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பழமாக அதை கனிய விட வேண்டும். அப்போ தான் அந்த சுவை நம்ம நாக்கு அறிந்து கொள்ளும். அதே போலத்தான் இனிய சொற்கள் எவ்வளவோ கொட்டி கிடக்க நாம் மற்றவற்றை எதற்காக கையெடுத்து பேச வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் ஏராளம் 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 இருக்க அவற்றை விட்டுவிட்டு கொடுமையான கடுமையான இனிமையற்ற சொற்களை நாம் எதற்காக கூற வேண்டும்? அப்படி கூறினால் அது நல்ல பழங்கள் இருக்க ஒரு காயை கடித்து உண்பதை போன்றதாகும். ஆக வள்ளுவனார் என்ன சொல்கிறாரு? இனிய உளவாக இன்னாத கூறல். ஏராளமான 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 நல்ல சொற்கள் இருக்கும் பொழுது தேவை இல்லாத இன்னா சொற்கள் நாம் எதற்காக கூற வேண்டும்? அப்படி கூறினால் அது எதற்கு சமம்? நிறைய அழகான சுவைக்கக்கூடிய கனி வகைகள் இருக்கும் பொழுது அத்தனை பழங்களையும் விட்டுவிட்டு ஒரு காயை போய் கடித்து சாப்பிட்ற மாதிரி. காய் கவர்ந்தற்று. காயை எடுத்து உண்பதற்கு சமம். ஆக சொற்களை கூறுவோம், கனியை நாம் உண்ணுவோம் என்று கூறி இந்த அதிகாரத்தினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இனி அடுத்து ஓர் அதிகாரத்தில் நான் உங்களை சந்திக்க வருகிறேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நன்றியுடன் உங்கள் மணிமேகலை.